அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குரூப் 4 குரூப் 2க்காக ஜிகே கொஸ்டின்ஸ் தினமும் 30 கேள்விகளாக பாட்டு வரோம். இன்று பார்த்தீங்கன்னா 27வது நாளில் ஒரு 30 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். முதல் கேள்வி, மகாராஜா அதிராஜா என்ற பட்டத்தை ஏற்றவர் எந்த குப்த அரசர்? மகாராஜா அதிராஜா என்ற பட்டத்தை ஏற்றவர் ஆப்ஷனில் பாருங்க. முதலாம் சந்திரகுப்தர். இவர் குப்த பேரரசை தோற்றுவித்த ஸ்ரீகுப்தரோட பேரன் தான் முதலாம் சந்திரகுப்தர் ஆவார். இவரோடது பார்த்தீங்கன்னா இந்த மகாராஜா அப்படிங்கிறதெல்லாம் அலகாபாத் தூண் கல்வெட்டுல பொறிக்கப்பட்டுள்ளது. FW எல்லிஸ் புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியினை நிறுவிய ஆண்டு எந்த ஆண்டு? எல்லிஸ் அவர்கள் புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியினை நிறுவிய ஆண்டு ஆப்ஷன்ல 1816ஆம் ஆண்டு. ஒவ்வொரு நாளும் அவை தொடங்கியதும் முதல் 1 மணி நேரம் எதற்காக ஒதுக்கப்படுகிறது? நாடாளுமன்றத்தில் ஒவ்வொரு நாளும் அவை தொடங்கியதும் முதல் 1 மணி நேரம் ஒதுக்கப்படுவது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா கேள்வி நேரத்திற்காக ஒதுக்கப்படுகிறது. இந்து சமய பழமைவாதத்தை கேள்விக்குள்ளாக்கியவர் யார்? இந்து சமய பழமைவாதத்தை கேள்விக்குள்ளாக்கியவர் ஆப்ஷன்ல ராமலிங்க அடிகளார் ஆவார். தனது இராணுவ வெற்றிகளை பிரகடனம் செய்ய அசுவமேத யாகம் நடத்திய குப்த பேரரசர் யார்? அசுவமேத யாகம் நடத்திய குப்த பேரரசர் எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய இராணுவ வெற்றிகளை பிரகடனம் செய்ய நடத்திய குப்த பேரரசர் ஆப்ஷன்ல சமுத்திரகுப்தர் ஆவார். எத்தனை வகையான அரசமைப்பு திருத்த சட்டங்கள் உள்ளன? அரசமைப்பு திருத்த சட்டம் பிரிவு 320 பகுதி 20ல அதை பற்றி கூறப்பட்டுள்ளன. இதுல பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை, அறுதி, சிறப்பு பெரும்பான்மை அப்படின்ட்டுலாம் இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா 3 வகையான அரசமைப்பு திருத்த சட்டங்கள் உள்ளன. தமிழ் மொழியில் தூய்மைவாதத்தின் தந்தை என கருதப்படுபவர் யார்? தமிழ் மொழியில தூய்மைவாதத்தின் தந்தை என கருதப்படுபவர் மறைமலை அடிகளாவார். விக்ரமாதித்யன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? எந்த குப்தர் விக்ரமாதித்யன் என்று அழைக்கப்பட்டார்? அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர் தான் விக்ரமாதித்யன் என்று அழைக்கப்பட்டவராவார். ஆங்கிலோ இந்திய பிரதிநிதி ஒருவர் ஆளுநரால் நியமிக்கப்படுவதற்கான அரசமைப்பு உறுப்பு என்ன உறுப்பு? ஆளுநர் ஆங்கிலோ இந்திய பிரதிநிதி ஒருவரை நியமிக்கலாம். அதற்கான அரசமைப்பு பிரிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா 333 ஆகும். சி நடேசனார் அவர்களால் திருவல்லிக்கேணியில் திராவிடர் இல்லம் என்ற பெயரில் தங்கும் விடுதி நிறுவப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? தங்கும் விடுதி அமைத்தவர் அப்படின்னு கேள்வி அடிக்கடி கேட்டிருக்காங்க. சி நடேசனார் அவர்களால் திருவல்லிக்கேணியில் திராவிடர் இல்லம் என்ற பெயரில் தங்கும் விடுதி நிறுவப்பட்ட ஆண்டு 1916 ஜூலை மாதத்தில் நிறுவப்பட்டது. ஒன்றிய அரசில் அலுவல் மொழி 1963க்கு பின் இந்தி மொழியாகவே இருக்க வேண்டும் என்று திட்டவட்டமாக கூறும் இந்திய அரசமைப்பு உறுப்பு எது? அது ஒன்றிய அரசில் அலுவல் மொழி 1963க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்தி மொழியாகவே இருக்க வேண்டும் என்று திட்டவட்டமாக கூறும் இந்திய அரசமைப்பு உறுப்பு 343. சில இதில் பார்த்தீங்கன்னா 343ல் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க. 343 ஆகும். வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் யார்? வெள்ளி நாணயங்களை வெளியிட்டவர் 2ஆம் சந்திரகுப்தர் ஆவார். 1920ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியாவின் முதல் அமைச்சரவையை சென்னையில் அமைத்த கட்சி எந்த கட்சி? 1920ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் தேர்தலை புறக்கணிச்சிருவாங்க. இந்தியாவின் முதல் அமைச்சரவையை சென்னையில் அமைத்த கட்சி நீதி கட்சி ஆகும். அரசு கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டு நெறிகள் இந்திய அரசமைப்பின் எந்த பகுதியில் அரசு கொள்கைக்கான வழிகாட்டு நெறிகள் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளன? வழிகாட்டு நெறிகள் எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளன? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா 4வது பகுதி, இந்திய அரசியலமைப்பின் 4வது பகுதியில் இடம்பெற்றுள்ளன.
இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் முதலில் பங்கேற்றது? ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 1937ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் தான் இந்திய தேசிய காங்கிரஸ் பங்கேற்றது. குப்த வம்சத்தின் கடைசி அரசர் யார்? குப்த வம்சத்தின் கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர் ஆவார். இதுல ஸ்கந்தகுப்தர் ரொம்ப பலவீனமா ஒரு பொறுப்பற்ற இதா இருப்பாரு. அதற்கு பின்பு வந்தவர் விஷ்ணுகுப்தர் என்பது சரியான விடை. இந்திய அரசமைப்பின் 42வது திருத்தத்தை கொண்டு வந்த பிரதமர் யார்? 42வது சட்ட திருத்தத்தை கொண்டு வந்த பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள். முத்துலட்சுமி அம்மையார் எந்த ஆண்டு இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக ஆனார்? இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக முத்துலட்சுமி அம்மையார் பொறுப்பேற்ற ஆண்டு 1926ஆம் ஆண்டாகும். குப்த பேரரசின் மாநிலங்கள் எந்த அதிகாரியின் கீழ் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டன? குப்த பேரரசின் மாநிலங்கள் எந்த அதிகாரியின் கீழ் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டன? ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா விஷயபதி என்ற அதிகாரியின் கீழ்தான் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருந்தன. சுயமரியாதை இயக்க சொற்பொழிவுகளின் மைய பொருளாக இருந்தது என்ன? சுயமரியாதை இயக்க சொற்பொழிவுகளின் மைய பொருளாக இருந்தது ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா இனம்தான் மைய பொருளாக இருந்தது. குப்தர் காலத்தில் காமந்தகா எழுதியது எந்த நூல்? ஆப்ஷன்ல பாருங்க. குப்தர் காலத்தில் காமந்தகா அவரால் இயற்றப்பட்ட நூல் நீதிசாரா என்ற நூலை இயற்றியவர் காமந்தகா ஆவார். பெரியார் எந்த புனைப்பெயரில் கட்டுரைகளை எழுதினார்? பெரியார் எந்த புனைப்பெயரில் கட்டுரைகளை எழுதினார்? ஆப்ஷன்ல அவர் சித்திரபுத்திரன் என்ற பெயரில் கட்டுரைகளை பெரியார் எழுதினார். இரட்டைமலை சீனிவாசன் எந்த ஆண்டு காஞ்சிபுரத்தில் பிறந்தார்? இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் காஞ்சிபுரத்தில் பிறந்த ஆண்டு ஆப்ஷன்ல 1859ஆம் ஆண்டு பிறந்தார். இரட்டைமலை சீனிவாசனின் சுயசரிதை பேர் பார்த்தீங்கன்னா ஜீவிய சரித சுருக்கம் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? ஜீவிய சரித சுருக்கம் வெளியிடப்பட்ட ஆண்டு 1939ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. குப்தர் காலத்தில் பல மரங்கள் வளர்ப்பது குறித்து அறிவுரை கூறியவர் யார்? பல மரங்கள் வளர்ப்பது குறித்து அறிவுரை கூறியவர் ஆப்ஷன்ல வராகமிகிரர் என்பது சரியான விடை. குஜராத்தின் கிர்னார் மலையின் அடிவாரத்தில் அமைந்திருந்த ஏரி என்ன ஏரி? கிர்னார் மலையின் அடிவாரத்தில் அமைந்திருந்த ஏரி ஆப்ஷன்ல என்ன ஏரின்னு பார்த்தீங்கன்னா சுதர்சனா ஏரி என்பது சரியான விடை. அடுத்த ஒன்று பொறுத்துக. திராவிடர் இயக்கம், தொழிலாளன் இது பத்திரிகை, தனித்தமிழ் இயக்கம், ஜீவிய சரித சுருக்கம். அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. திராவிடர் இயக்கம் நடேசனார், தொழிலாளன் பத்திரிகையை கொண்டு வந்தவர் சிங்காரவேலர், தனித்தமிழ் இயக்கம் மறைமலை அடிகள், ஜீவிய சரித சுருக்கம் அவருடைய ஜீவிய சரிதம் சுருக்கம் நூல் இப்பதான் பார்த்தோம். இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள். ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. குப்தர் கால கட்டத்தில் இரும்பு படிவுகள் எங்கிருந்து தோண்டி எடுக்கப்பட்டன? குப்தர் காலத்துல இரும்பு படிவுகள் எங்கிருந்து தோண்டி எடுக்கப்பட்டன? இதுல பாத்தீங்கன்னா பீகார்ல தான் அதிகமான இரும்பு படிவுகள் தோண்டி எடுக்கப்பட்டன. லாபத்திற்காக ஊராக சென்று வணிகம் செய்தவர்கள் அவர்களுடைய பெயர் என்ன? குப்தர் காலத்துல லாபத்திற்காக ஊராக சென்று வணிகம் செய்தவர்கள் சார்த்தவாகா என்ற வணிக குழுக்கள் இருந்தன. கடைசி ஒன்று, வங்கத்தின் கிழக்கு கடற்கரையின் முக்கியமான வணிக மையம் என்று பாகியான் எந்த வணிக மையத்தை குறிப்பிடுகிறார்? வங்கத்தின் கிழக்கு கடற்கரையின் முக்கியமான வணிக மையம் என்று பாகியான் குறிப்பிடுவது தாமிரலிப்தி என்ற வணிக மையமாகும். ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு 30 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.